Welcome to our channel. In the class நம்ம exercise 4.3 part 11 question number 24 and 25. So இந்த question கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான one of the problem. There are 11 points in a plane. No 3 of these lies in the same straight line except 4 points. டோட்டலாக கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து 11 points. அதில் no 3 of these lies in the same straight line except 4 points. அப்போ இந்த 4 points எதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஒரே லைனில் இருக்குன்ட்டாங்க, which are collinear. Then find the number of straight lines that can be obtained from the pairs of the points of these points. Next second subdivision கொடுத்துருக்காங்கன்னா the number of triangles that can be formed for which the points are there in the vertices அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், first subdivision 4 points are collinear. ஏன்னா ப்ராப்ளத்தை அவங்களே கொடுத்துட்ருக்காங்க 4 points which are collinear. அப்போ 4 points are collinear. The total number of points வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லைன் வேணும், ஸ்ட்ரெயிட் லைன் வேணும் அப்படின்னா நமக்கு எத்தனை பாயிண்ட் வேணும், மினிமம் 2 points வேணும். அப்போ to get a line we need 2 points. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்கும், 11 pointsலேருந்து 2 நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 11C2 which is equal to 11 into 10 divided by 1 into 2 which is equal to 55. இப்போ பாருங்க கேர்ஃபுல்லாக, பட் in that 4 points are collinear. அப்போ 4 points are collinear அப்படின்ட்டாங்க. எப்படின்னா 1 2 3 4. இப்போ இந்த 4 pointsம் எங்கே இருக்குது, ஒரே லைனில் இருக்குது. we have to subtract 4C2. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் தான், இந்த 2 3 ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் தான், இந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த 4 points வரைக்கும் ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் தான். அப்போ பாருங்கள், we have to separate 4C2 which is equal to 6. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு ஜாயினிங் the 4 points we get one line. இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் தான், இந்த 1 3 ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் தான், 1 4 ஜாயின் பண்ணாலும் ஒரு லைன் தான். அப்போ joining the 4 points we get a one line. அப்போ கேர்ஃபுல்லாக பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த 11C2 இருக்கா, அதுலேருந்து எதை லெஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 4C2 லெஸ் பண்ணுறீங்க. அதோட இந்த 4C2 அப்படின்றது ஒரே ஒரு லைன், அப்போ அந்த 1 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 55 minus 6 plus 1 which is equal to 50. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ 11 pointsல நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ட்ரையாங்கிள்ஸ்க்கு எத்தனை பாயிண்ட் வேணும், 3 points வேணும். அப்போ 11C3. அப்போ ஃபஸ்ட்டு 165 இதை வந்து டெரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ பட் 4 points ஆர் collinear, ஸோ we have to separate 4C3. இந்த 4C3 அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 4C1 எழுதிக்கலாம் which is equal to 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்ன இருக்கும், ஃபைனலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் is equal to 165 minus 4 which is equal to 161. Yeah, next question number 25. A polygon has 90 diagonals. Find the number of its sides அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. A polygon with the n sides have nc2 minus n which is equal to diagonals. இங்கே diagonals என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் diagonals 90 கொடுத்துருக்காங்க. அப்போ nc2 minus n is equal to 90. இந்த nc2 வந்து பார்த்தீங்கன்னா 2 times நம்ம எழுதணுமா, அப்போ ஃபஸ்ட்டு n, அதுக்கப்புறம் n minus 1 divided by 1 into 2 minus n. அப்போ இந்த 2 cross multiply, இந்த ஃபஸ்ட்டு n உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, n square minus n. இப்போ இந்த 2 cross multiply பண்ணோம்னா n square minus n minus 2n the whole divided by 2. இப்போ இந்த 2 ரைட் சைடில் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடுமா, அப்போ n square இந்த minus n minus 2n ஆட் பண்ணிங்கன்னா minus 3n which is equal to 180. இந்த 180 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா we get one quadratic equation, n square minus 3n minus 180 is equal to 0. இப்போ ப்ராடக்ட் என்ன இருக்கணும், minus 180 இருக்கணும், ஆட் பண்ணோம்னா minus 3 வரணும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். மல்டிப்ளை பண்ண minus 180 ஆட் பண்ணால் minus 3 வரணும். அப்போ minus 15 plus 12. இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். n minus 15 into n plus 12 is equal to 0. இதை செப்பரேட் பண்ணி 0 பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள், n minus 15 is equal to 0 or n plus 12 is equal to 0. Therefore n is equal to 15 or n is equal to 12. Therefore the number of sides is equal to 15. ஏன் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து இதில் இருக்காது, நெகட்டிவில் இருக்காது. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து ரிஜெக்டட். ஸோ அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம்.
Okay friends, thank you for watching this video. Bye bye.